ஸோ மார்க்கெட்டில் இருக்க சப்ளிமெண்ட்ஸ் எப்படி மேம் கரெக்டாக சூஸ் பண்ணுறது? நீங்கள் ஏன் சூஸ் பண்ணுறீங்க? டாக்டர் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தேவையா இல்லையான்னு அவங்க டெசிஷன் எடுக்கட்டும். ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரீநேட்டல் டேப்லெட்ஸ் கொடுப்பீங்களா மேம்? அது ஒரு ப்ரீநேட்டல் டேப்லெட் போதுமா இல்லை அதிகமாக தேவைப்படுமா? போதும், ஒன்றே போதும். அவங்களுக்கு ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து மற்ற சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஃபோலிக் ஆசிட் வந்து பிஃபோர் ப்ரெக்னன்சி எடுக்கணுமா இல்லை ஆஃப்டர் ப்ரெக்னன்சி எடுக்கணுமா? பிஃபோர் ப்ரெக்னென்சியை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணணும். கால்சியம் அண்ட் அயன் டேப்லெட்ஸ் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாமா? நோ, எடுத்துக்கக்கூடாது. கால்சியம் வந்து அயனோட அப்சர்ப்ஷனை குறைச்சிரும். ரெண்டையும் ஒரே டைமில் எடுத்துக்கக்கூடாது. பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்னா ராகி தான். ராகியில் வந்து உங்களுக்கு ஒரு 100 கிராம்ஸ்லேயே 350 கலோரிஸ் வந்து கிடச்சிரும். ரெண்டாவது மில்க் அண்ட் செசமி சீடு. டேப்லெட்ஸ் எடுத்துக்காம நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக இந்த டிஃபிஷியன்சிலாம் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா? டெஃபினட்டாக பார்த்துக்க முடியும். எல்லாருக்கும் சப்ளிமெண்ட் தேவைன்னு கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பராக உங்களோட ஃபுட் அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் ஃபுட்டுலேயே அந்த இதை எடுத்துக்க முடியும். ஒரு சப்ளிமெண்ட் கண்டிப்பாக எந்த ப்ரெக்னென்ட் உமனும் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு எது சொல்லுவாங்க? ஃபோலிக் ஆசிட். கூகுள் பார்த்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாதா? டெஃபினட்டாக எடுத்துக்கக்கூடாது. 3 திங்ஸ் என்ன பண்ணணும்னா ஹெல்தி ஃபுட் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நல்ல ஹெல்தி ஃபுட்டுனா உங்கள் உடம்புக்கு தேவைப்படுற எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்க மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நல்லா படுத்து தூங்குங்க. ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் டயர்டாகவும் ஸ்லீப்பியாகவும் இருக்கிறது நார்மல் தான். அதுக்கான ரெஸ்ட் கொடுங்க. எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரெக்னன்சியில் எடுத்துக்கவே கூடாது? அன்குக்குடாக இருக்கிற மீட் எடுத்துக்கக்கூடாது. அயோடின் வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க மேம், இது நிஜமாவேவா? நிஜமாலுமே தேவை. எந்த அளவு அப்படின்னா நம்ம சால்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, நார்மலாக வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு, அதில் வந்து இது ஒரு அவேர்னஸாகவே இருக்கட்டும். லாஃபிங் எல்லோ சன் வந்து போட்டிருக்கணும் அந்த சால்ட்டில், அந்த பேக்கெட்டில். அது போட்டிருந்துச்சுன்னா இட் இஸ் அன் அயோடினைஸ்டு சால்ட்டு. அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா தைராய்டு வந்து அயன் டெஃபிஷியன்சினால் அந்த காய்டர் இதெல்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அயோடினைஸ்டு சால்ட் எடுத்துக்கிறது உங்களோட தைராய்டு ஹெல்த்துக்கும் நல்லது, உங்கள் பேபியோட பிரெயின் ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ தைராய்டு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களோட சப்ளிமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? எஸ், டோசேஜ் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த ஒமேகா 3 டிஹெச்ஏ இதெல்லாமே எல்லா ப்ரெக்னென்ட் உமனும் எடுத்துக்கலாமா? எல்லாருக்கும் தேவைப்படாது. இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷு நல்லா சாப்பிட்றீங்க, வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் ஃபிஷ்ஷே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக டெஃபிஷியன்சி இருக்காது. அப்போ தேவையில்லை. நட்ஸு நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, நட்ஸ்லாம் நல்லா சாப்பிட்றீங்கன்னா அது தேவைப்படாது. பட் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு சப்ளிமெண்ட்டை நீங்களாக எடுத்துக்காதீங்க. ஒரு டாக்டர்கிட்ட கேளுங்க. இது என்னோட கிளினிக்கில் நான் பார்த்தது. ஒருத்தங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக அவங்க இன்னும் ஆகலை, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது ஒமேகா 3 எடுத்துக்கணும் அப்படின்னு இவங்க எங்கேயோ படிச்சிருக்காங்க. கூகுளில் தான் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இவங்க ரெகுலராக ஒமேகா 3 ஒரு 10 டேஸ் போட்டிருக்காங்க. பயங்கரமான ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு. என்ன ரீசன் நான் வந்து அவங்கள கொஷின் கேட்டுகிட்டே இருக்கேன். ஃபிஷ் சாப்பிட்டீங்களா? என்ன இது ரேஷஸ் பார்க்க ஃபிஷ்ஷோட அலர்ஜிமா இருக்குது, சீ ஃபுட் எதாவது சாப்பிட்டீங்களா? இல்லவே இல்லைன்னாங்க. அப்புறம் என்ன நான் கொஷின் கேட்கும்போது இந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. அது காட் லிவர் ஆயில், ஃபிஷ்ஷு இதெல்லாம் இருக்கிறதோட சப்ளிமெண்ட்டு தான் அந்த ஒமேகா 3ல அதில் போட்டிருந்தது. பட் அவங்களுக்கு அது அலர்ஜியாக ஆகிடுச்சு. ஒரு டெஃபிஷியன்ட்டி உங்களுக்கு இருக்கா, இல்லை அந்த ஃபுட் அலர்ஜி உங்களுக்கு இருந்தால் சில சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடாது. அது ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்திங்கன்னா அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரீநேட்டல் டேப்லெட்ஸ் கொடுப்பீங்களா மேம்? அது ஒரு ப்ரீநேட்டல் டேப்லெட் போதுமா இல்லை அதிகமாக தேவைப்படுமா? போதும், ஒன்றே போதும். அவங்களுக்கு ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து மற்ற சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இருக்க சப்ளிமெண்ட்ஸ் எப்படி மேம் கரெக்டாக சூஸ் பண்ணுறது? நீங்கள் ஏன் சூஸ் பண்ணுறீங்க? டாக்டர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தேவையா இல்லையான்னு அவங்க டெசிஷன் எடுக்கட்டும். உங்களோட உடம்புக்கு என்ன தேவைங்கிறது டாக்டருக்கு படிச்சிருக்காங்கல்ல, அவங்க சூஸ் பண்ணட்டும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சிம்டம்க்கு அதோட ஹையஸ்ட் காம்ப்ளிகேஷன் அது காட்டும். இதனால் அன்னெசரி ஃபியர் தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் எடுக்கிறது தப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் இருக்குது. திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபோலிக் ஆசிட் வந்து பிஃபோர் ப்ரெக்னன்சி எடுக்கணுமா இல்லை ஆஃப்டர் ப்ரெக்னன்சி எடுக்கணுமா? பிஃபோர் ப்ரெக்னென்சியை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணணும். இன்கேஸ் அவங்க வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான டபுள் டோசேஜ் அவங்க எடுத்துக்கலாமா? நோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அயன் டேப்லெட்ஸ் வந்து மார்னிங் எடுத்துக்கணுமா நைட் எடுத்துக்கணும்? அயன் சப்ளிமெண்ட் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறது பெட்டர். பட் உங்களுக்கு அதை டாலரேட் பண்ண முடியலன்னா ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க, மார்னிங் எடுத்துக்கோங்க. கால்சியம் அண்ட் அயன் டேப்லெட்ஸ் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாமா? நோ, எடுத்துக்கக்கூடாது. கால்சியம் வந்து அயனோட அப்சர்ப்ஷனை குறைச்சிரும். ரெண்டையும் ஒரே டைமில் எடுத்துக்கக்கூடாது. பெஸ்ட் நேச்சுரல் கால்சியம் சோர்ஸ்னு எது மேம் சொல்லுவீங்க? பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்னா ராகி தான். ராகியில் வந்து உங்களுக்கு ஒரு 100 கிராம்ஸ்லேயே 350 கலோரிஸ் வந்து கிடச்சிரும். ரெண்டாவது மில்க்.
அண்ட் செசமி சீடு. டேப்லெட்ஸ் எடுத்துக்காம நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக இந்த டிஃபிஷியன்சிலாம் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா? டெஃபினட்டாக பார்த்துக்க முடியும். எல்லாருக்கும் சப்ளிமெண்ட் தேவைன்னு கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பராக உங்களோட ஃபுட் அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் ஃபுட்டுலேயே அந்த இதை எடுத்துக்க முடியும். ஒரு சப்ளிமெண்ட் கண்டிப்பாக எந்த ப்ரெக்னென்ட் உமனும் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு எது சொல்லுவீங்க? ஃபோலிக் ஆசிட் தான். ஹெர்பல் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது நல்லதா கெட்டதா? ரிஸ்க்குப்பா. அதில் என்ன உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு தெரியாது. நீங்கள் ஒரு ஹெர்பல் மெடிசன் யாரோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அது சில டைம் மிஸ்கரேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கும். அதனால் தேவையில்லாமல் ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் எடுக்க வேணாம். இப்போ நீங்கள் ஹெர்பல் மெடிசன் எடுக்கணும்னா ஒரு சித்தா டாக்டர்கிட்ட கூட கேட்டுருங்களேன், அது எடுக்கலாமா வேணாமான்னு அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கூகுள் பார்த்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாதா? டெஃபினட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஹோம் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஹோம் ரெமெடிஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணக்கூடாது. சில டைம் காம்ப்ளிகேஷனில் முடியும். நான் பார்த்த ஒரு கேஸு, அவங்க ஸ்கேனுக்கு வந்ததே இல்லை. அவங்க லாஸ்ட்டாக அவங்க ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு தான் ஹாஸ்பிட்டலே வராங்க. அந்த பேபி பிறக்கும் போது அது மேலே ஸ்கின்னே கிடையாது, ஜஸ்ட் ஆர்கனோடு அப்படியே வந்தது. இது ஏர்லியராக நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஸ்கேன் பார்க்குறதோ அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ஒரு ஹெல்தி பேபி வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் 3-2-1 செக்மெண்ட். 3 திங்ஸ் ஏர்லி ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக பண்ணணும், 2 திங்ஸ் பண்ணவே கூடாது, அண்ட் 1 சீக்ரெட் டிப்னா நீங்கள் எது மேம் சொல்லுவீங்க? 3 திங்ஸ் என்ன பண்ணணுன்னா, ஹெல்தி ஃபுட் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நல்ல ஹெல்தி ஃபுட்டுனா உங்கள் உடம்புக்கு தேவைப்படுற எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்க மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நல்லா படுத்து தூங்குங்க. ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் டயர்டாகவும் ஸ்லீப்பியாகவும் இருக்கிறது நார்மல் தான், அதுக்கான ரெஸ்ட் கொடுங்க. உங்கள் உடம்புல ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கோ டு அன் ஹாஸ்பிட்டல், இது டெஃபினட்டாக பண்ணிடுங்க. பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னா பேட் ஹேபிட்ஸ், அந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு வலி, தலைவலி அந்த மாதிரி இருக்குன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்களாக செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. ஒரு சீக்ரெட் டிப் அப்படின்னா, உங்களோட ப்ரெக்னென்சியில் ஏற்படுற எல்லா சிம்டம்ஸையும் அழகாக என்ஜாய் பண்ணுங்கள். பேனிக் ஆக தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் அப்படின்னா, நீங்கள் வாமிட் பண்ணுறது, இந்த டயர்ட்னஸ் இது எல்லாமே காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஸ்டே ஹைட்ரேட், நிறையா தண்ணி குடிங்க, நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெக்னென்சியோட ஏர்லி ஸ்டேஜில் ஹஸ்பண்டோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? எமோஷ்னல் சப்போர்ட் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்க முடியும். அவங்க மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் ப்ரெக்னென்சி கோ த்ரூ பண்ணும்போது. அவங்க ஒரு வல்னரபிள் ஃபீலிங்கில் இருப்பாங்க. அது ஒரு சென்சிட்டிவான பீரியட். அந்த டைமில் அவங்க கூட இருக்கிறதும், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகும்போது கூட போகிறது, இந்த மாதிரியான சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரெக்னென்சியில் எடுத்துக்கவே கூடாது மேம்? அன்குக்குடாக இருக்கிற மீட் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ராவாக அன்குக்குடு மீட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்மோபிளாஸ்மோசிஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இன்ஃபெக்ட் ஆனது அப்படின்னா உங்கள் பேபிக்கு ஹார்ட் டெவலப்மெண்ட்டில் ப்ராப்ளம் வரும், கண் பிரச்சனை வரும், ஒரு குறைபாடு உள்ள குழந்தை வரும். ஸோ ராவாக அன்குக்குடாக இருக்கிற மீட்டை எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் பச்சை பசும்பால் அப்படியே குடிக்கிறேன்னு காய்ச்சாமல் பால் குடிக்கிறது கூடாது. நல்லா ஃபுட்டை ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிடணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், நான் கேட்ட எல்லா கொஷனுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. ஐ ஹோப் ப்ரெக்னென்சி கோ த்ரூ பண்ணுற, எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் 3 months கோ த்ரூ பண்ணுற எல்லா உமனுக்குமே இந்த கொஷின்ஸ் அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா.